நான் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டீட்டெயில்டாக எழுதிடுவேன் சார். ஆனால் லென்ஸ் ஷார்ட் ஸ்கிரிப்டில் இருக்கவே இருக்காது. ஓகே. ஒரு இடத்துல கூட லென்ஸோ ஷார்ட்டோ இருக்கவே இருக்காது. மேக்ஸிமம் ஒய்டு அப்படின்னு எங்கேயாவது எழுதியிருப்பேன். ஓகே. மேக்ஸிமம் ஒய்டு எழுதியிருப்பேன், மற்றபடி இருக்கவே இருக்காது. ஏன்னா எனக்கு அந்த ஸ்டேஜிங் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் நான் எப்படி பார்க்குறேன்னா, அதுதான் சோல், அதுதான் ஹார்ட், அதுதான் எல்லாமே. லைக் நம்ம முன்னாடி இதில் பேசும்போது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க, எவ்வளோ சில பிரச்சனை இருந்திருந்தா கூட இந்த ஃபிலிம் மேக்கிங் ப்ராசஸ்ஸு மற்ற எல்லாத்தையும் மறக்கடிக்குதுன்னா, அப்போது நீங்கள் அதுதான் என்னோட கவசம், அதுதான் என்னோட எழுத்தில் இருக்கிற பிழைகளை அட்லீஸ்ட் சரி செய்வதற்காக. ஆர் இவன் வந்து நேர்த்தியாக அந்த படத்தை அணுகியிருக்கான் பாவன், சும்மா லேமா அணுகலைன்னு புரிய வைக்கிறதுக்கான ஒரு டூல். இப்போ இது எக்ஸாக்டாக இப்போ சில பேருக்கு புரியும் சார். இப்போ உங்களுக்குலாம் அது நமக்கு ஆக்சுவலி என்னன்னே உங்களால் எக்ஸாக்டாக சொல்லுங்கள். சில பேருக்கு எக்ஸாக்டாக கூட புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு படம் பார்த்தோன்ற ஃபீலை கன்ஃபார்மாக கொடுத்துரும். ஸோ எனக்கு இப்போ சும்மா நீங்கள் அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பேசின சீனே வரலாமே, காலி வெளியில் வரும்போது அந்த அம்மா சமைச்சிட்டு இது பண்ணுறேன், அந்த பேனோட டெசிஷன் இருக்குல்ல, அது நான் ஸ்பாட்டில் எடுத்தது தான். ரைட்டிங்கில் எப்படி இருக்குன்னா, காலி உள்ளேருந்து வரான், வெளியில் செருப்பை மாற்றுறான், அந்த பெட்டுக்கிட்டேருந்து மாற்றுறான், வெளில போனால் அந்த அம்மா சமைச்சிட்ருக்காங்க, அவங்க பார்த்தாங்க, காலியும் பார்த்தா, திருப்பி அந்த அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டு காலி கிளம்பிட்டான். இப்படி தான் இருக்கும். நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.